அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் உற்சாகமாக காத்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்தி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ளே மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் தன் தகப்பனிடத்திலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்ட ஒரு பெண்ணை நாங்கள் இந்த வேளையிலே நினைக்க வேண்டும். அது யார் தெரியுமா? அந்த பெண் யார்? வாசிப்போம். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள் தயவு செய்து. அப்பொழுது அவள் எனக்கொரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பொழுது அவள் எனக்கொரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள்தான் அருமையானவர்களே, காலேபின் மகளாகிய அக்சாள். இஸ்ரவேலினுடைய முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல் இவனையே காலேப் தன் மகளாகிய அக்சாளுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். இந்த அக்சாள் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படும் போது தன் தகப்பனிடத்திலே எனக்கொரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு நிற்கின்றார். அதாவது நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தரும்படி அவள் கேட்கின்றாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்சாள் ஒரு செழிப்பான ஒரு வயல் நிலத்தை தன் தகப்பனிடத்திலே வாஞ்சித்தாள். அது நீர்ப்பாய்ச்சலான நிலம். வயல் நிலம் என்பது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. அக்சாள் விவாகம் பண்ணி தன் புருஷனுடன் வாழ அங்கே புறப்படும் பொழுது அவளுடைய இருதயத்திலே இருந்த வாஞ்சை என்ன தெரியுமா? செழிப்பான வயல் நிலத்தை தன் தகப்பனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நன்றாக கவனியுங்க. அதைத்தான் தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமான ஒரு சொத்தாக அவள் தெரிந்து கொண்டாள். இதை அந்த செழிப்பான நிலத்தை, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அவள் தெரிந்து கொண்டாள். பாருங்க, மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவள் அந்நிய தேசத்தாள். ஆனாலும் அவள் போவாசுடைய வயலுக்கு சென்று கதிர் பொறுக்கினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவள் முதலாவது சென்ற இடம், அவளுடைய அந்நிய தேசத்திலே முதலாவது சென்ற இடம் வயலில். அங்கே கதிர் பொறுக்க சென்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவள் அந்நிய தேசத்தாளாக இருந்தாலும் இன்னுமாக அந்த இடத்திலே அந்த இடத்திலேதான் அவள் அங்கே சென்றதினால் தான் போவாசுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. அங்கே அவளுக்கு கிடைத்த தயவு எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் வாசிப்போம். ரூத் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போகாதே, இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கேயே இரு, ஒருவரும் உன்னை தொடாதபடி உனக்கு பாதுகாப்பு கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கவனிங்க, அந்நியராகிய மோவாபியர் அந்நியராகிய மோவாபியர் 10ஆம் தலைமுறையிலும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று உபாகமம் 23:3 அங்கு கூறப்பட்டுள்ளது. 10ஆம் தலைமுறைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. யார்? அந்நியராய் இருக்கிற மோவாபியர். அப்படி இருந்தும் இந்த மோவாபிய ஸ்திரீக்கு போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தது போல, அருமையானவர்களே, தேவனுக்கு அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயும் இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்து ஞான ஸ்நான கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்து தமது செழிப்பான வயல் நிலமாகிய சபைக்குள் உட்படுத்தி இருக்கிறாரே. அருமையானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! இதுதான் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு தந்திருக்கும் பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ஒரு விசை ஏசாயாவிலே நீங்கள் 58ஆம் அதிகாரம் 11 வாசிங்க பார்ப்போம். எடுத்தவர்கள் யாரென்றாலும் உடனே வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வயலிலே நாங்கள் வேலை செய்யும் போது நமக்குள்ளே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அங்கே அந்த அந்நிய தேசத்தாளுக்கு எவ்விதமான ஒரு தயவு கிடைத்தது என்பதை பாருங்க. பின் ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள்,
கர்த்தருடைய வயலிலே வேலை செய்யும் நமக்குள்ளே எந்த பாகுபாடுகளும் எந்த ஏற்ற தாழ்வுகளும் இருக்கவே கூடாது. சகலரையும் நாம் சரிசமமாக நாம் காண வேண்டும். ஒருவரை அற்பமாகவும் இன்னொருவரை மேன்மையாகவும் நமது இருதயத்திலே எண்ணி ஒருபொழுதும் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வயல், கர்த்தருடைய சபை நம்முடைய சொந்த வீடு அல்ல. கர்த்தருடைய சபை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருவருடைய இருதய நினைவுகளையும் கர்த்தரின் கண்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர் உண்மை. அதே வேளையிலே பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், சபையானது செம்மையானவர்களின் சங்கம், செம்மையானவர்களின் கூடாரம், அது செழிப்புள்ளது. இதை நாங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்ரீலங்காவிலே பாருங்க, நம்முடைய ஊழியத்திலே பல உதவிகள் அங்கே மக்களுக்கு நாங்கள் செய்வோம். அப்பொழுது அந்த உதவிகள் வழங்கப்படும் பொழுது நாம் சொல்லி இருக்கிற உறுதியான ஆலோசனை என்ன தெரியுமா? எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் சமமாய் அனைவரையும் நடப்பிக்க வேண்டும், சமமாய் பங்கிடப்பட வேண்டும். அவர் எனக்கு தெரிந்தவர், நமக்கு அவர் வேண்டியவர், நம்முடைய சொந்தம், அவர் நமது மதிப்புக்குரியவர் என்பதினாலே அவருக்கு ஒரு விதமாகவும், இவர் அற்பமானவர் என்பதினாலே இவருக்கு ஒரு விதமாகவும் எண்ணி நடக்க கூடாது. இது கர்த்தருடைய சபை. அருமையானவர்களே, இப்படித்தான் அங்கே சொல்லி வைத்திருக்கிறோம். இங்கேயும் எங்கும் அதைத்தான் சொல்லுகிறோம். அன்று தொடக்கம் ஊழிய காலம் முழுவதும் இதைத்தான் சொல்லி வருகிறோம். கர்த்தருடைய சபைக்குள்ளே ஒரு சிறு வேற்றுமை கூட காணப்படக்கூடாது என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நீங்க வேதத்திலே அடையாளமிட்டு மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க அருமையானவர்களே. இதுதான் நம் அனைவருடைய நிலையாயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அனைவரும் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடக்கும் இடம்தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபை, அவருடைய வயல். நாம் எல்லோருமே எந்த பாகுபாடும் இல்லாமல் தானியம் பொறுக்கின்ற இடம். அருமையானவர்களே, வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம், கர்த்தர் நமக்கு தரும் பிச்சையை பொறுக்கின்ற இடம். அருமையானவர்களே, சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்திலே இருந்து நாம் பெறுகின்ற எல்லாவித நன்மைகளும், அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், பெருமை பாராட்டுவதற்கல்ல, என் தேவன் தந்த பிச்சை என்பதை நினைக்க வேண்டும். எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு அவர் தந்த பிச்சை. எனக்கு தந்திருக்கிற ஊழியம், நம் ஒவ்வொருக்கும் தந்திருக்கிற ஊழியம் அவர் தந்த பிச்சை. நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிற பிச்சை. நமக்கு தந்திருக்கிற கல்வி அறிவுகள் நமக்கு தந்திருக்கிற பிச்சை. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற ஒரு வசதியான வாழ்க்கையை தந்திருக்கிறாரா? கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிச்சை. அருமையானவர்களே,
ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு தருகின்ற பிச்சையை பொறுக்கிற இடம்தான் சபை. இதை தேவனுடைய பிள்ளைகள் யாருமே நினைத்து பார்ப்பதில்லை. எஜமானுடைய பிச்சைக்காக நாம் எல்லோருடைய கண்களும் என்ன செய்கிறது? அவருடைய கையை நோக்கி இருக்கிறதாக இருக்கிறது. அவருடைய கையிலே இருந்து எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று காத்து கொள்ளுகின்ற இடம் சபை. நம்மை தாழ்மைப்படுத்தி நிற்கின்ற இடம் சபை. அன்று ஆலயத்திலே பரிசேயன் என்றான், ஆயக்காரன் என்றான். ஆனால் அந்த ஆயக்காரன் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். காரணம், அவன் தன்னை தாழ்த்தி நின்றான். மற்றவனோ அவன் முன்னுக்கு நின்று பெரிய தன்னை பெருசாக புகழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தருடைய சபையிலே எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் என்று நாம் அனைவரும் கதறி நிற்கின்ற இடம் சபை. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் மேல் வைத்து விடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்சால் பாருங்க, தன் தகப்பனிடத்திலே இருந்து கேட்டு பெற்றுக் கொண்டது செழிப்பான வயல் நிலம். செழிப்பான ஒரு நிலம். இன்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பின்ன அவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதுவும் அவர் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய சபையை, சுயரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய சபையை நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய வயல் நிலமாகிய சபையிலே தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 1 அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அங்கே காணுகிறோம் அல்லவா? நாம் கிறிஸ்துவனுடனே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபேசியர் 2 அதிகாரம் 7வது வசனத்திலே காண்கிறோம் அல்லவா? நம்மையும் சபையையும் மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணியை நியமித்து வைத்திருக்கிறார் என்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 28 வசனத்திலே காண்கிறோம் அல்லவா? இவ்வளவான ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சபைக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக பாருங்க, இன்றைக்கு எங்கேயாலும் ஒரு திருமணங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? ஒருவரை கண்ட ஒரு இடத்திலே, அதாவது ஒருவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உடனே சொல்லுவாங்க தெரியுமா, அவர் சபைக்கு போறவர், அவள் சபைக்கு போறவள், அவள் இத்தனை வருஷமாக ஞானஸ்தானம் பெற்றவள், அவர் இத்தனை வருஷமாக ஞானஸ்தானம் பெற்றவர் என்று சொல்லி இதைத்தான் மேன்மை பாராட்டுவார்கள். அருமையானவர்களே, சபைக்குட்பட்டவர்களாய் இருக்கிறார்களா என்று சொல்லி யாரும் பார்ப்பதில்லை. அவர் கிறிஸ்டியன், இவள் கிறிஸ்டியன், இப்படி சொல்லுவார்கள். கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவின் உடையவள், கிறிஸ்துவின் உடையவன் என்று சொல்லி பார்ப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சபைக்குட்பட்டவளாய் இருக்க வேண்டும். சபையிலே ஒரு வழிப்போக்கராக இருக்கக்கூடாது. சபை கூடுதலை விட்டுவிடாதிருக்க வேண்டும். சபை கூடுதலில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையிலிருந்து
தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்பதை காண்பிக்க ஒரு உவமையை கர்த்தர் இயேசு அங்கே விளக்குகின்றார். அதில் அந்த பாக்கியத்தை இழந்து போகும் அபாயம் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு உண்டு என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சபை ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்களுக்கு. எப்படி அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆகவே தேவ ஜனங்களுக்கு, அதாவது தேவ ஜனங்கள் மத்தியிலேதான் நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாயிருக்கும். ஆகவே நாம் அசதியாயிருக்க கூடாது, நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், இவ்விதமாக அந்த பாக்கியத்தை இழந்து போகிற அந்த அபாயம் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே அங்கே இருப்பதை அங்கே ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். அவர்களுடைய காரணம் என்ன? அவர்களிடையே காணப்படும் போக்கு சொல்லுதல் முதல் அபாயமாய் இருக்கிறது என்பதை காணுகிறோம். அருமையானவர்களே, இந்த போக்கு சொல்லுதலிலே முதன்மை வாய்ந்தது என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 17ஐயும் 18ஐயும் தயவுசெய்து வாசிங்க. 17, 18. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். வாருங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வயலை தனக்காக வாங்கி இருக்கிறானாம், அதை பார்க்க போக வேண்டுமாம். சாரி, என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி அவன் சொல்றான் வந்த ஊழியக்காரர்கிட்ட. பின்ன தேவன், அருமையானவர்களே நன்றாக கவனியுங்க, தமது வயலை, சபையை அவனுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அங்கே ராஜாவாய கர்த்தர் பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அழைக்கப்பட்டவளை வரும்படி செய்தி அனுப்புகின்றார். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம் அல்லவா நடுக. செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. பார்த்தீங்களா? ஆகவே அருமையானவர்களே, அந்த விருந்துக்கு தேவன் அழைக்கப்பட்டவர்களைத்தான் அழைக்கிறார். கவனியுங்க, இந்த அழைக்கப்பட்ட முதலாம் அவன் தான் ஒரு வயலை வாங்கி இருக்கிறானாம், அங்கே கட்டாயம் போக வேண்டுமாம் என்று கூறியிருப்பது போக்கு சொல்லுதலாகும். போக்கு சொல்லுதல் பாவம். அருமையானவர்களே, அதை நாம் புரிந்து கொள்வதில்லை, மேலோட்டமாய் வாசித்து பார்த்து விடுகிறோம். போக்கு சொல்லுதல் என்பது பாவம். ஏனென்றால் தேவ சித்தமானது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயல் நிலமாகிய சபை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயல் நிலம். அவனோ தேவ சித்தத்தை நிராகரித்து தான் தீர்மானிக்கும் ஒரு இடத்திலே தன் கடமையை அவன் என்ன செய்கிறான்? முடித்து விடலாம் என்று எண்ணுகிறது சுயசித்தம். இதுவே கடைசி கால வஞ்சனை. அருமையானவர்களே,
ஆண்டவர் தான் வருகைக்கு முந்தி என்ன நடக்கும் என்று சொன்ன இந்த வஞ்சகத்திலே ஒன்று இது முக்கியமானது. இதைத்தானே இன்றைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவம் செய்கிறதே. அந்த பாரம்பரியத்தை விட்டுத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்களும் இதைத்தான் செய்கிறது. அதாவது எங்கு என்றாலும் ஞாயிறு காலையிலே போய் பூசையை கண்டுவிட்டு போனால் போதும், அவ்வளவுதான். அத்தோடு நம்முடைய கடமை முடிஞ்சது. அதன் பிற்பாடு நான் கல்யாண வீட்டுக்கு போவேன், நான் வீட்டுக்கு போவேன், அந்த வீட்டுக்கு போவேன், இங்க போவோம், அங்க விசிட் பண்ண போவேன், அல்லது விசிட்டர்ஸ் வந்திருக்கிறோம் அவர்களை பார்ப்போம். இப்படியாக நடக்கும். அருமையானவர்களே, இது மாம்ச சித்தம். அது பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்கள். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வழியோ தேவ சித்தத்தை சார்ந்தது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பே அருமையானவர்களே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதை பற்றி உங்களுக்கு பல சத்தியங்களை இந்த இருந்த இடத்திலே இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதற்கு சாட்சியாக இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய ஆடியோ கேசட்டுகளில் இருந்து இந்த மெசேஜ்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த யூடியூப்களை கேளுங்கள், அவைகளை கேளுங்கள். நம்முடைய பொறுப்புகளில் இருந்து நான் விலகிவிட்டேன். எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. கேட்காவிட்டால் அது உங்களுடைய பொறுப்பு. சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. போதிப்பது நம்முடைய பொறுப்பு. உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஐயும் 14ஐயும் தயவு செய்து வாசிங்க. இருக்கா 6வது எடுத்தாலும் எடுத்தவரை பட்டு வாசிங்க. நேர சுருக்கத்துக்காக சொல்லுகிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். ஆம், இல்லை. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13, 14. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த கட்டளை புதிய ஏற்பாட்டிலே எப்படி வருகிறது என்று பாருங்கள். ஆகவே இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? போக்கு சொல்லி ராஜாவின் அழைப்பை நிராகரித்து அவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அதை சுட்டி காட்டுகிறார். யார் அழைக்கப்பட்டவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட செழிப்பான வயல் நிலமாகிய சபையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின் ஆகவே நாம் அதை நமதாக்கிக் கொள்ள வழி என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பூமிக்குரியவைகளை தேடாமல் கிறிஸ்துவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஐயும் 2ஐயும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ ஆலோசனை தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குகிறது பாருங்கள். கொலோசியர்ல எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே எப்படி தொடங்குகிறது? நீங்கள் வாசியுங்கள் எடுத்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். சரி,
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. பின்ன யாருக்கு இது சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவினுடனே கூட எழுந்தவர்கள். யார்? அப்படியாயின் ஒருவர் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவர். அவர் மறுபடியும் பிறந்தவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டியது அவசியம். அதாவது கர்த்தர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 12ஆம் வசனத்திலே நீங்கள் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கொலோசியர் 2:12. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், ஆம், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஞான ஸ்நானத்தினாலே கர்த்தர் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் சபைக்கு உட்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவோம்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட வேண்டும். மேலானவைகளையே நாட வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தார் என்ன செய்வாங்க? எதை நாடுவாங்க? சொல்லுங்க, எதை நாடுவாங்க? பூமியில் உள்ளவைகளை நாடுவாங்க. இந்த பண்டிகை பார்ப்பீங்கன்னே, எப்பயாலும் மேலே பார்த்துருக்குறா? சொல்லுங்க. அப்போ மேலே பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்குதா? கண்டிருக்கிறீங்களா? இல்லை. அது எப்பொழுதும் பூமியை பார்த்து கொண்டு தான் போகும். அதுதான் வேதத்தில் இந்த பண்டி என்று சொல்லி அங்கே சில காரியங்களை அன்று சுட்டி காட்டுற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கீழே தான் பார்த்துக்கணும். அது பூமிக்குரியதையே பார்த்து கொண்டு போகும். பின்ன ஆகவே இந்த பண்டி மேல பார்க்கிற ஒரு டைம் இருக்கு. எப்ப இருக்கு? ஞாபகம் பெருப்பா? எப்ப? பின்ன பண்டிகை நீங்க சரியா பார்க்க இல்லை. நம்ம போலையா சாப்பிடும் எடுத்து. பின்ன பண்டிகை மேல பார்க்கிற டைம் இருக்கு. எப்ப தெரியுமா? அதுக்கு காலம் வந்த உடனே கையை காலையில கட்டி போட்டு பிரட்டி போடுவான் குத்துறதுக்கு, சரியா, கொல்லுறதுக்கு. அப்பதான் அது மேல பார்க்கும். அப்படி மேலே ஒரு சாமான் ஒன்று இருக்குதே என்று சொல்லி. அப்படிதான் இன்றைக்கு அநேக உலகத்தார் இன்றைக்கு இருக்கிறாங்க. செல்பலத்தை தான் சொன்னாலும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, பூமியே பார்த்து கொண்டு போவாங்க. ஒரு காலம் வரும், அந்த டைம்ல ஐயோ மேலே ஒன்று இருக்குதே நினையாம போனேன் என்று சொல்லி அவன் ஐஸ்வர்யம் பார்த்தான். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யமா ஒரு டைம் வந்தது. அந்த டைம்ல பார்த்தான், அடே இவன் தானே லாசரு இருக்கிறான்னு சொல்லி பார்த்தான். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமாம்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நோக்க வேண்டுமாம். தேவனுடைய பிள்ளைகளே, யோவானிலே 20ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி வந்திருந்த இடத்திலே, நன்றாக வாசித்து பாருங்க, கூடி வந்திருந்த இடத்திலே இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்றார்? அது என்றான சொல்லுங்க, என்ன சொல்றார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றார். இன்றைக்கு அருமையானவர்களே, நாங்க ஒரு சந்திகள் என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? பிரேஸ் தி லார்ட். அது ஏதோ எப்படி உருவாகிச்சோ தெரியாது, பிரேஸ் தி லார்ட் சொல்றோம். ஆனால் உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளைய சந்திகள் என்ன சொல்றது தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். சில ஜேமங்கரை சொல்லுவாங்க சலோம் என்று சொல்லி சொல்லுவாங்க. சில ஜேமன் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா சலோம் என்று சொல்லி சொல்லுவாங்க கண்ட உடனே. பின்ன அது அந்த பிரேஸ் தி லார்ட், அது எப்படி மனுஷரால் உருவாக்கப்பட்டு வந்திருக்கோண்டு நிற்கிற அது உண்மையான இது உங்களுக்கு சமாதானம்.
இப்ப தொடர்ந்து அவர்களோடு ஆண்டவர் இயேசு உறவாடுறார். அந்த வேளையில திதிமு எனப்பட்ட அந்த தோமா அவர்களோடு இருக்கையில் அவர் எங்கு போயிருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய ஐக்கியத்தை விட்டு அவர் வேற எங்கேயோ போயிருந்தார், அவ்வளவுதான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் விசுவாசத்தை விட்டு ஒரு அபவிசுவாசத்தின் எல்லைக்குள்ளே அவர் போய்விட்டார். நீ வாசித்து பாருங்க. அதாவது சொல்ல போனால் அந்த பாக்கியவான் என்ற ஸ்தானத்தை இழந்து போயிருந்தார். நீங்க அந்த பகுதியை நீங்கள் வாசித்து தியானிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை ஐக்கியத்திலே நாம் உறுதியற்று இருப்பது தேவனோடு இருக்கின்ற உறவை நிச்சயமாக பாதிக்கும். இல்லை என்று சொல்லிடாதீங்க, நிச்சயமாக பாதிக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. ஆண்டவர் யூதாசை பார்த்து சொன்ன, நீ என்ன மறுதல், நீ என்னை காட்டி கொடுப்பா என்றார். அவன் அற்பமா எண்ணிட்டான். பேதுருட்டு சொன்னார், நீ என்ன மறுதலிப்பா என்று. இல்ல, நான் உயிர் போனாலும் உண்மை மறுதலிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். கடைசியா நடந்தது. பின்ன காரணம் என்ன? அற்பமாய் அவர்கள் அதை எடுத்ததுனாலே. ஆகவே பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய சபை ஐக்கியத்திலே நாம் உறுதியற்று இருப்பது தேவனோடு உள்ள உறவை நிச்சயமாக பாதிக்கும். மெய் சமாதானத்தை அற்றுப்போக வைக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மந்தை மேய்ப்பவர்கள் எங்க இருப்பாங்க? வயல்வெளியில இருந்து மந்தைகளை மேய்த்து கொண்டிருப்பாங்க. இந்த வயல்வெளியிலே தங்கி இருந்த பொழுதுதான் கர்த்தர் இயேசுவின் பிறப்பு செய்தி அங்கே தேவதூதர்களால் அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. இது நீங்க பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு இதெல்லாம் பாடமாக தெரியும். இது சொல்லுகிறேன் உங்களுக்கு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய அந்த செய்தியை அன்று முறைக்கு எங்க கொண்டு போயிருக்கணும்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய செய்தி எங்க போகணும்? அங்கே இருக்கிற ராஜ அரண்மனைக்கு போயிருக்க வேண்டும், பெரிய பிரபுக்களிடத்திலே போயிருக்க வேண்டும், இன்னுமாக பெரிய மதிப்புக்குரிய இடத்திலே போக வேண்டும். ஆனால் பரலோக தூதர்கள் அங்கே கொண்டு போகவில்லையே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை எங்கே கொண்டு போனார்கள் என்றால், வயல்வெளியிலே தங்கியிருந்த மேய்ப்பர்களிடமே கொண்டு போனாங்க. பாத்தீங்களா? கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே இன்றைக்கு கர்த்தருடைய இந்த வயல் நிலமாகிய சபையிலே நாம் தரித்திருக்கும் போதுதான், உறுதியாய் தரித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த செய்திகள், தூதுகள், பரத்தின் தூதுகள், கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல்கள் நமக்குள் வந்து அவருடைய திவ்ய சுபாவத்திலே நம்மை வளரச் செய்யும். சிலர் சொல்லுவாங்க, நாங்க வீட்டிலிருந்து நாங்க நாள் முழுக்க பைபிள் வாசிச்சோம் என்று சொல்லுவாங்க. நாங்க டிவியில நாங்க கண்ணேக்க மெசேஜ் எல்லாம் கேட்டோம் சொல்லுவாங்க. இல்ல, சபை மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். அது கேட்கிறது ஒரு நேரம் கேளுங்கள். ஆனால் நம்மோடு பேசுகிறது சபையின் மூலமாக, நீங்கள் கையிலே வைத்திருக்கிற வேதத்தின் மூலமாக. அதிலிருந்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திலே வளர முடியும். அதே வேளையிலே கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையின் சத்தத்தையும் நம்முடைய காதுகள் கேட்டு அவருடன் செல்லுகின்ற பாக்கியத்தையும் நாங்கள் பெற முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பர்கள் வயல் வெளியிலே என்ன செய்து கொண்டிருந்தாங்க?
என்ன செய்து கொண்டிருந்தாங்க? பாடிக்கொண்டிருந்தாங்க அல்லது எதுவும் பைலா போட்டு கொண்டிருந்தாங்களா? சந்தோஷமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? அதே நான் வாசிங்க பட்டண்டு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வயல்வெளியிலே தங்கி அந்த ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நித்திரையே கொள்ள மாட்டாமல், ஏனென்றால் ஏதும் மிருகங்கள் வந்து பிடிச்சிடும். இது பாருங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இது அவர்களுடைய தொழில், அவர்களுடைய தொழில். அங்கிருந்து நித்திரை கொள்றதா தொழில் இல்லை. அவர்கள் விழித்திருந்து மந்தையை காக்கிறது அவருடைய தொழில். பின் அவர்கள் தங்களுடைய நித்திரையை தியாகம் பண்ணி தங்கள் தொழிலை அங்கே செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியே கர்த்தருடைய சபையில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு தொழிலிலே ஈடுபட்டிருப்பார்கள். ஏனென்றால் இது ஆதி முதலாக மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ வேலை செய்து சம்பாதி, உழைத்து சாப்பிடு என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த கட்டளை, ஆதி முதலாய் கொடுத்த கட்டளை. அது இன்றும் அதே கட்டளையாகத்தான் இருக்கிறது. பின் ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே, வேலையும் சபையும் சபை ஐக்கியமும் பிரிக்கப்பட முடியாதது. புரிந்து கொள்ளுங்க. ஆகவே வேலை கஷ்டங்களையோ அல்லது அதன் சுமைகளையோ முன்வைத்து சபை கூடி வருதலை நாம் அசட்டை பண்ண கூடாது. அருமையானவர்களே, அது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வழி. அதுதான் 6 நாட்களும் வேலை செய்து இன்றைக்கு 7வது நாள், இன்றைக்கு 6 நாளும் வேலை செய்துட்டேன், இன்றைக்கு வீட்டில் ஓஞ்சி இருப்போம், இன்றைக்கு என்றால் ஒரு நாள் நான் எனக்கு ரெஸ்ட் வேணுமே என்று அசட்டையாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேலையில் செய்தலாம். திங்கள் தொடக்கம் சனி வரைக்கும் நீங்க வேலை செய்யலாம். நீங்கள் ரெஸ்ட் இல்லையே என்று சொல்லி சபை கூடுதலிலே வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய வழி அல்ல. ஒரு வழியிலே நீங்கள் பாஸ்டர் சொல்லலாம், பாஸ்டர் என்னால செய்ய டயர்டா இருக்கு, பாஸ்டர் ஓமென்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஓமென்று சொல்ல மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். வேலையால் நம்மளுடைய சரீரம் சோர்வு, பலவீனம், நித்திரை மயக்கம் போன்றவை உண்டாகலாம். ஆனால் அருமையானவர்களே, அவைகள் மற்றவர்கள் அவைகளை அறியும்படியாக நாங்கள் ஒருபொழுதும் நடக்கக்கூடாது. அதான் சத்தியம். நாம் உபவாசிப்பதை நம்முடைய முகவாடல் மூலம் நாம் காண்பிக்க கூடாது என்றே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி காண்பிப்போம் என்றால் நாம் பரலோக பலனை இழந்து விடுவோம். இன்றைக்கு சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர், என்ன பிரதர், நீங்க முகவாடல இருக்கிறீங்க, மிக சோர்வடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு அப்போ சொல்றது உங்களுக்கு தெரியாதா? 3 நாள் உபவாசம், ஒரு கிழமை உபவாசம், கடந்த 10 நாட்களாக உபவாசம் என்று சொல்லுவாங்க. ஏன்ட சில ஊழியர்காரர் கூட பார்த்துருக்கிறார். சில ஊழியர்காரரும் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சத்தியத்தை அறிஞ்சவங்க இப்படி நடக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு, இந்தியாவிலிருந்து இங்கே வருவார், வெளிநாட்டுக்கு வருவார். அப்பொழுது வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முந்தையே ஒரு கடிதம் போட்டுருவார். என்ன தெரியுமா? நான் 1 மாதம் உபவாசம் இருந்து மிகுந்த வல்லமையோடு நான் வருகிறேன், ஆகவே என்னை எடுத்து சபைகளிலே பாவியுங்கள் என்று சொல்லி கடிதம் போட்டுட்டு வருவார். இந்த மாதிரி ஊழியக்காரர் சொல்லுவார் என்று சொன்னால், நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்குள்ளே நான் ஒரு பிடை படுத்து கிடந்து விட்டு வந்திருக்கிறேன், மிகுந்த வல்லமையோடு வருகிறேன் என்று சொல்லுவார். அப்பொழுது வல்லமை இறங்கினது, அந்த வல்லமையோடு நான் உங்களிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவரே இல்லை,
அந்த கல்லறைக்குள்ள உனக்கு என்ன வேலை? ஒரேதான் போயில்லாமே, நான் படுக்கிறேன் என்ன மூடி விடா மூடி விட்டுருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் எதற்காக? மற்றவர்கள் தங்களின் வல்லமை உள்ளவர்களாக காண வேண்டும். ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். தவறு. நாம் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நாம் பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். காலம் சமீபமாயிட்டு அருமையானவர்களே. இன்னும் நான் சேர்த்து வைக்கவில்லையா? நான் விடக்கூடாது. சேர்த்து வைக்குவதில் நாங்கள் உற்சாகமாய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் பாரு அருமையானவர்களே, இன்றைக்கு பல இடங்களிலே பல காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் சபையினுடைய ஆசீர்வாதத்தினாலே. ஏன்? கர்த்தர் வருகைக்கு முன்பாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ நாம் செய்து நாம் எல்லோருடையும் பலனை நாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வாஞ்சை அருமையானவர்களே. இன்றைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ, இந்த நிமிஷத்தில் தேவன் வருவாரோ, வரும் பொழுது நாம் பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே நாம் ஒரு பொழுதுமே நாம் இவ்விதமாக நாம் பரலோக பலனை இழந்து போய்விடக் கூடாதபடி நாம் நடக்க வேண்டும் அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ராஜா அழைத்த விருந்துக்கு பாருங்க, வராமல் அதை அசட்டை பண்ணி அந்த போக்கு சொன்ன இரண்டாவது மனிதனை பாருங்க. அந்த இரண்டாவது மனிதனை அந்த முன்வைத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே அந்த இரண்டாவது போக்கை சொல்லி என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலையோடு சம்பந்தப்பட்டு இருப்பதை, அவனுடைய அந்த இரண்டாவது போக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய வேலையோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நான் வர முடியாது. ராஜா அதை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கட்டாயங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். அங்கே 3 விதமான போக்கு சொல்லுதல் அங்கே காணப்படுகிறது. அது தேவனுக்கு விரோதமான பாவம். நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். அது கடைசி கால வஞ்சகங்கள். ஆகவே இந்த வஞ்சகங்களை நாங்கள் அகப்பட்டு விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் கர்த்தருடைய வயலாய சபையிலே ஐக்கியப்பட்டிருந்து வேலை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். சபை கூடுதல் நாள் கர்த்தருடைய நாள். உற்சாகத்துடன் வந்து கர்த்தருடைய வீட்டை ஒழுங்கு செய்து அவரை ஆராதித்து அவரது ஜீவ வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்திலே பலமடைந்து மகிழ்ச்சியாய் இருப்பதை தவிர நமக்கு வேறு என்ன வேண்டும்? சிந்தித்து பாருங்க, வேறு என்ன வேண்டும்? நாம் ஆறுதலாக போவோம், சபைக்கு போவோம், ஆறுதலாக போவோம். அவங்க எல்லாம் செய்து முடிக்கட்டுக்கும் எல்லாம் முடிச்சு வச்சிருப்பாங்க. நாம் போயிட்டு கர்த்தரை ஆராதிப்போம். பின் அப்படி என்றால் சபை தியேட்டர் இல்லையே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தியேட்டர் என்றா எல்லாம் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான், நாங்க ஆடலாம். சபைக்கு போவோம், வாங்க வாங்கடா. பிள்ளைகள் பாருங்க, எழும்ப மாட்டாங்க, நித்திர. பிள்ளைகளோட முந்தின தாய்மார் போடுற பாடுகள் பார்க்கணும். பிள்ளைகள் வர மாட்டாங்க, நித்திர. சும்மா விடுங்க, நித்திர. கர்த்தருடைய நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது உற்சாகமாய் எழும்பி வெளிக்கிட வேணும். உற்சாகமாய் எழும்பி வெளிக்கிட வேணும். நாம போகணும், அங்க கர்த்தருடைய வீட்டில வேலை செய்ய வேணும், கூட்ட வேணும், துப்புரவு செய்யணும், அது செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும், அது செய்யணும், எல்லாம் செய்து வைக்க வேணும், கர்த்தரை ஆராதிக்க. தாவீது என்ன செய்வாராம் என்றால், அதிகாலையில் எழும்பி தன்னுடைய இசைக்கருவிகளுக்கு கட்டளை கொடுப்பாராம். எழும்புங்க, தேவனை துதிக்க போறோம் என்று சொல்லி அவருடைய இசைக்கருவிகளுக்கு கட்டளை கொடுப்பாராம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்க வேதத்தை. நான் கற்பனை கதை சொல்லவில்லை. ஆகவே நாம் சபையின் வழிப்போக்கராக இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமாக நாங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், சாப்பிடுறது என்ன? சாப்பிடும் பொழுது எது சாப்பிடும்? வாய் சாப்பிடும். பின்ன இந்த கைதான் எடுத்து வாய்க்குள்ள வைக்க வேணும். இந்த கை சொல்லுது, நான் கொஞ்ச நேரம் நித்திர கொள்ள போறேன், நான் நித்திர கொள்றேன், நீ சாப்பிட்டுட்டு முடி என்று சொன்னா இவர் என்ன செய்வார்? சிந்தித்து பாருங்க. பின்ன இந்த கை ஒத்துழைக்க வேணும். பின்ன இந்த கை ஒத்துழைச்சு சாப்பாட்டை கொண்டே வாய்க்குள்ள போட வேண்டும். அப்பதான் வாய் சப்பும். அதே மாதிரி சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சபை. நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்கள். நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? நேரத்துக்கு வந்து சபை ஆயத்தப்படுத்தல் உற்சாகமாக இருக்க வேண்டும். உற்சாகம் பெற வேண்டும். அது இன்னொரு சொல்லி அல்ல. ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது, வீட்டின் சொந்தக்காரராக இருக்க வேண்டும். இந்த அக்சாலை பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான வயல் நிலத்தை பெற என்ன செய்தாலும் நீ வாசிச்சு பாருங்க. அது இன்னொரு நேரம் இன்னும் அழகாக பெற்றுக்கொள்ளலாம் அதனுடைய தியானங்களை. அவள் கழுதையின் மேல் இருந்து இறங்கினாளாம். கழுதையின் மேல் இருந்து இறங்கினாளாம். இறங்கி அந்த வயல் நிலத்தை இந்த செழிப்பான வயல் நிலத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனிடத்திலே அதை விண்ணப்பிக்கின்றார். பின் ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நீர்ப்பாய்ச்சலான கர்த்தருடைய நிலமாகிய இந்த சபையிலே நம்மை எப்பொழுதும் தாழ்த்தி நின்று, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் வெறுமையானவன் என்று சொல்லி தாழ்த்தி நின்று எப்பொழுதும் அதை அறிக்கை பண்ணி கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வெளிக்கிடும் பொழுது நாம் என்ன செய்யணும்? பைபிளை எடுத்து நான் நம்முடைய பேக்குள்ள வச்சிடும். உடனே நாங்க சர்ச்சுக்கு போறோம். இன்றைக்கு பைபிள் மறந்தாலும் இன்றைக்கு ஹண்டியை மறக்க மாட்டாங்க. பாருங்க, இன்றைக்கு சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டோடைய பிள்ளை இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, இதை மறந்தாலும் ஹண்டி மறக்க மாட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஹண்டியை மறந்து போகலாம், விட்டுட்டும் வரலாம், ஆனால் இதை மறக்காதீங்க. இதற்கு மறக்காதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு சேர்த்து கொண்டு வாங்க. நம்மை தாழ்த்தி நிற்க வேண்டும். நம்மை தாழ்மை உள்ளவரிடத்திலே தேவ கிருபை என்ற நீரூற்று பெருகி ஓடுகிறது. அருமையானவர்களே, தாழ்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நீங்க மனதில் நிற்கிறீங்களா? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்றார், மகனே மகளே, தாழ்மைப்படு. ஏதோ ஒரு இடத்திலே நீ உன்னை மேட்டிமையான எண்ணத்தை வைத்திருக்கிறாய், அதை விட்டு தாழ்மைப்படு. நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து அடையும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகையிலே நீர்ப்பாய்ச்சலான வயல் நிலமாய் நாங்கள் எல்லாரும் அவரிடத்திலே காணப்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.